புத்தக பித்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் எதை பற்றினா இந்த ஆன்லைன் கேமிங் தான், சூதாட்டம். அதுலேயும் இந்த இன்ஸ்டா மூலமாக, ரீல்ஸ் மூலமாக பிரபலமானவங்க இதை அதிகமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதாவது கார் வாங்கிட்டதாகவும், பைக் வாங்கிட்டதாகவும், புது ஐஃபோன் வாங்கிட்டதாகவும், நீங்களும் இந்த மாதிரி கேம் விளாடுங்க, ரம்மி விளாடுங்க, இது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு இதில் மெயினாக யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா லோயர் மிடில் கிளாஸ் மக்களை தான். அதுலேயும் ஒரு படி மேலே போய் சில ஆன்லைன் கேமிங்லாம் நம்ம விளாட்னா ஸ்டார்டிங் போனஸாக இவ்வளோ காசு தருவாங்கங்கிற மாதிரி ப்ரொமோஷன். இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்திங்கன்னா 2K கிட்ஸ் தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அதிகமாக அவங்க தான் மொபைலை பயன்படுத்துகிறாங்க. இந்த கேமில் இழுக்கிறதுக்கு அவங்க இன்னொரு டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது ஒன்றும் இல்லாதவங்க ஜெயித்த மாதிரி ஒரு வீடியோ போடுறது, அதில் பேக்ரவுண்டில் மியூசிக் போடுறது, நாங்கள் இந்த மாதிரியான கூலி வேலை தான் பார்த்துட்டு இருந்தோம், இந்த மாதிரி கேம் விளாட்னோம், ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணுறது. இதில் அவங்க சைடு ஒரு தப்பு இருந்தாலும் நம்ம சைடு ஒரு தப்பு இருக்குது. என்னென்னா பணத்தை பற்றியான போதுமான ஒரு அறிவு கிடையாது. நம்ம பணங்கிறத ஒரு லக்காக தான் பார்க்குறோம். இங்கே இருக்கிற யார்கிட்ட கேட்டாலுமே அதை தான் சொல்லுவாங்க, பணக்காரர் ஆகிறதே ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்ட்டு. அதனால் பெரும்பாலும் நம்மக்கிட்ட பொறுமை இருக்கிறது கிடையாது. உடனே ஏதாவது பண்ணி பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறோம். அது பேராசைன்னு சொல்லலாம். அதனால் பல பின்விளைவுகள் ஏற்படுது இந்த மாதிரியான ஆன்லைன் கேமிங் மூலமாக. இதில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எந்த ஆன்லைன் கேமிங் ஓனரும் ஏழை ஆக மாட்டாங்க. நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னா யாரோ ஒரு ஆள் அங்கே தோக்குறாங்கன்னு அர்த்தம். இங்கே ஒருத்தர் ஜெயித்தாலும் ஒருத்தர் தோற்றாலும் அந்த ஆன்லைன் கேமிங் வச்சுருக்கவங்களுக்கு பணம் போய் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். தோற்றவங்களோட பணம் ஜெயித்தவங்கள்ட்ட ஒரு பகுதி தான் போய் சேரும். மீதி பகுதி அந்த ஆன்லைன் கேமிங்கை உருவாக்கியிருப்பாங்க தெரியுமா, அவங்கள்ட்ட போய் சேரும். இங்கே இந்த மாதிரியான ஆன்லைன் கேமிங் வச்சுருக்கவங்க என்றைக்குமே வின் சுச்சுவேஷனில் தான் தன்னோட காயை நகர்த்துறாங்க. இந்த ஆன்லைன் கேமிங்கோட ப்ரொமோஷன் எது வரைக்கும் போயிடுச்சுன்னா பெரிய பெரிய செலிப்ரிட்டி கூட இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அந்த செலிப்ரிட்டியில் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஃப்ளூக்கில் ஏதாவது லக்கில் ஜெயிச்சு முன்னேறி இருக்காங்களா? அவங்க உழைச்சி தானே, கஷ்டப்பட்டு தானே முன்னேறி இருக்காங்க. ஆனால் நம்மளை மட்டும் எதுக்கு இந்த மாதிரியான பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கன்னு தான் தெரில. இதுக்கெலாம் எதுக்கு ஒத்துக்கிறாங்கன்னு தான் தெரில. அவங்க தான் நல்லா சம்பாதிச்சிட்டாங்களா, நல்லா வாழ்கிறாங்களா, அப்போ எதுக்கு இந்த மாதிரியான தரக்குறைவான விளம்பரங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு தான் தெரியலை. இந்த மாதிரியான விளம்பரங்கள்னால நம்மளே அறியாமல் 3 நம்பிக்கைகள் நம்மளோட மனசுலேயே வேரூன்றி இருக்குது. ஒன்றாவது என்னென்னு பார்த்திங்கன்னா, பணத்தை சம்பாதிக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் தேவை. ரெண்டாவது என்னென்னு பார்த்திங்கன்னா, பணம் சம்பாதிக்கிறது ஒரு நிகழ்வு. மூணாவது நமக்கு யாராவது இந்த பணத்தை சம்பாதிச்சு தரமாட்டாங்களாங்கிறது தான். அப்புறம் இந்த எண்ணங்கள் எல்லாமே நம்மளோட பழக்கமாக மாறும். பழக்கம் தான் நமக்கான விளைவையே தீர்மானிக்கும். இதை சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ உங்ககிட்ட ஒரு நல்ல உடம்பு இருக்குன்னா நீங்கள் நல்ல உடற்பயிற்சி செய்கிறீங்க, அது உங்கள் பழக்கம். உங்ககிட்ட நிறைய அறிவு இருக்குது, நிறைய வார்த்தை புரோகங்கள்லாம் இருக்குன்னா நீங்கள் நிறைய வாசிக்கிறீங்க, அதுதான் உங்கள் பழக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆன்லைன் கேமிங்கோட முக்கியமான அடிமைத்தனம் என்னென்னு பார்த்திங்கன்னா, உங்களோட முழு நேரத்தையுமே நீங்கள் அதுக்காகவே செலவு பண்ணுவீங்க. இங்கே ஆன்லைன் கேமிங்கிறது பணத்தை பற்றியது மட்டும் கிடையாது. நீங்கள் பணத்தை கட்டி ஒரு கேம் விளாட்றீங்க தெரியுமா, அதை ஜெயிப்போமா தோப்பமாங்கிறதுக்கு ஒரு இடைவெளி இருக்கும், ஒரு நேர குறிப்பிட்ட அவகாசம் இருக்கும். அங்கே ஒரு உணர்வு ஏற்படும். அதுதான் உங்களோட பழக்கமே. அங்கே தான் நீங்கள் அடிமையாகவே ஆகிறீங்க. எல்லா கேமிங் ஆப்பையுமே அணுகிறதுக்கு ரொம்ப எளிதாகவே வடிவமைச்சிருப்பாங்க. அதனாலே இதை ப்ரொக்ரெசிவ் அடிக்ஷன்னு சொல்லுவாங்க. அமெரிக்கன் சைக்காட்ரிஸ்ட் இந்த ஆன்லைன் கேமிங்கை பற்றி சொல்லும்போது இது ஒரு இம்பல்ஸ் கண்ட்ரோல் டிஸார்டர்னு சொல்கிறாங்க. இதை தமிழில் சொல்லணும்னா தூண்டுதல் கட்டுப்பாடு கோளாறு. ஒரு வகையில் நம்மளோட அன்றாட பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கும் நமக்கு எளிதான சந்தோஷம் கிடைக்கிறதுக்குமே இந்த மாதிரியான ஆன்லைன் கேமிங்கே நம்ம பயன்படுத்துகிறோம். ட்ரக் அடிக்ஷனுக்கும் கேம்லிங் அடிக்ஷனுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. என்ன, ட்ரக் அடிக்ஷன் உங்களோட உடம்பை மட்டும் பாதிக்கும், ஆனால் கேம்லிங் அடிக்ஷன் உங்களோட குடும்பத்தையும் சுற்றத்தாரையும் பாதிக்கும். நீங்களும் இந்த மாதிரியான கேமிங் ஆப்பில் அடிமையாக இருந்தனா உடனே உங்களை மாற்றிக்க பாருங்கள். இன்னும் நேரம் இருக்குது. உங்களோட அடையாளத்தை ஒன்றும் கல்லில் செதுக்கலை, எப்போனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். நல்ல பழக்கத்தை தேர்ந்தெடுங்க, உங்களை பற்றியான நல்ல அடையாளத்தை உருவாக்குங்க. இதிலிருந்து எப்படியாவது வெளிவர பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.